நவராத்திரியில் கொலு வைப்பது வழக்கமான ஒன்று. சில விசேஷங்களை பிராமணர் அல்லாதவரும் மற்றவர்களும் பிராமணரும் கூட சில இடத்தில் இது எங்களுக்கு வழக்கமில்லை அப்படி என்று சொல்கிறார்கள். இது தவறு. இப்பொழுதைய காலத்தில் வழக்கம் இருந்தால் கூட இந்த காலத்து குழந்தைகள் நாம் செய்யும் எந்த நிகழ்ச்சியிலும் அவ்வளவாக பங்கு பெறுவதில்லை. எதிர்வரும் காலத்தில் தீபாவளி பொங்கல் கூட செய்வார்களா? வெறும் துணியை மட்டும், புது துணி மட்டும் கட்டிக்கொண்டு எங்கேயாவது கிளப்புக்கு, மால், தியேட்டருக்கு சென்று விடுவார்களா என்று ஐயமாக இருக்கிறது. தயவு செய்து ஆச்சாரிய சுவாமிகள், ராகவேந்திரா மற்றும் சாய்ராம், பல பகவான்கள் மேற்கோள் காட்டிய பல விஷயங்கள், ஆவணி ஆவிட்டமாக இருக்கட்டும், வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும், காரடையான் நோன்பாக இருக்கட்டும், எந்த ஒரு காரணமாக இருந்தாலும், எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதை எங்களுக்கு வழக்கமில்லை என்று ஒதுக்கி வைக்காமல் குழந்தைகளுக்கு அதை தெரியப்படுத்தி இந்து மத கலாச்சாரத்தை மென்மேலும் செழிப்புடன் வைத்திருக்க வேண்டுகிறோம். ஏனென்றால் நான் பூஜைக்கு செல்லும் இடங்களெல்லாம் வழக்கமில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இது இருக்கிறது. இப்பொழுது வழக்கமாக இருக்கிற ஒன்று கூட பிற்காலத்தில் எங்கு அது கைவிட்டு போய்விடுமோ என்று ஐயப்பட வேண்டியிருக்கிறது. தில்லை அம்பலத்தான் தான் இதற்கு துணை இருக்க வேண்டும். எரிகின்ற தீபம் மட்டும் ஒரு வீட்டில் வைத்துக்கொண்டு, பிள்ளையார் படத்தை வைத்துக்கொண்டு அந்த வீடை பூஜை ரூம் என்று சொல்கிறார்கள். கேட்டால் மனதிற்குள் இருக்கிறது என்கிறார்கள். தயவு செய்து இத்துணை படங்கள் இல்லாவிட்டாலும் கூட உங்களது குலதெய்வ படம் மற்றும் உங்களுக்கு வேண்டிய படம், உங்களது இஷ்ட தெய்வம் மற்றும் சில தெய்வ படங்களை மாட்டி அழகுறச் செய்து நீங்கள் இன்பமுடன் வாழ்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் ஓம் ஓம்.